السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று வாழக்கூடிய மனிதர்களிலே எல்லோருமே ஏதாவது ஒரு கவலைக்கு ஆட்பட்டவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவலைப்படாத மனுஷனே கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த கவலை நம்மை கடுமையாக ஆட்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். எந்த கவலைனாலும் கூட சிலர் இருக்கிறார்கள், அதை சர்வ சாதாரணமாக கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொண்டு அந்த நேரத்தில் சிறிய கவலைகளை வெளிப்படுத்திவிட்டு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சீரான முறையில் பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமான மக்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகளின் காரணத்தினால் ரொம்ப மனசோர்வு அடைஞ்சு முடங்கி போய் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒடுங்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் மன அழுத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். இன்னும் சில பேர் இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்யணும், உடனே விடுபடுவதற்கு என்ன செய்யணும், எதையும் செய்ய தயாரா இருக்கணும் என்று இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக, இறைவன் மீது உள்ள நம்பிக்கையிலே துரோகம் செய்தவர்களாக, பல கடவுள் கொள்கை நம்பிக்கைக்கு மாறியவர்களாக சருகி விடுகிறார்கள். அப்ப இவங்க எல்லாருமே ஒரு சீரான நிலையில, இப்ப எக்கோ அடிக்கிறதுனால நம்மளால பேச முடியுதா? முடியல. நம்ம வாழ்க்கையில எக்கோ வந்தா தாங்க முடியுதா? முடியாது. இந்த வாழ்க்கையில கொஞ்சம் சீரான நிலையில நம்ம பயணிக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் இது போன்ற துன்பமான கட்டங்களில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். முதலில் அல்லாஹ் சொல்லித் தருகிற அடிப்படையான அறிவுரை என்னவென்றால், ஒருத்த வாழ்க்கையில என்றைக்குமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், துன்பங்கள் வந்தால் கூட அதனால் துயரத்திற்கு ஆளாகாமல் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லித் தருகிற ஒரு அடிப்படையான லாஜிக் என்னன்னா, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது எப்படி இயல்பானதோ அதே போல இந்த உலகம் இயங்குவதற்கு இரவு பகல் என்ற இரண்டும் வர வேண்டியது எப்படி இயல்பானதோ அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயங்குவதற்கு இன்பமும் துன்பமும் இருப்பது இயல்பானது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு துன்பத்தோடும் இன்பம் இருக்கிறது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவா சொல்லிட்டான். அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் சந்தோஷப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கவலை கொள்ற மாதிரி ஒரு நிலையும் வரும். சந்தோஷப்படுற மாதிரி நிலைமை வரும்போது எப்படி ஏற்றுக்கொண்டோமோ, கவலை அடைகிற மாதிரி நிலை வந்தாலும் நம்ம ஏத்துக்கணும். கவலைப்படுகிற நிலை வருகிற பொழுது எப்படி பொறுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணம் நமக்கு ஏற்படும் என்பதை எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சிலருக்கு வந்து சிலருக்கு வராதுன்னுலாம் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பா வரும்னு சொன்னான். அதாவது வரலாம் வராமல் இருக்கலாம் என்கிற ஆப்ஷன் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. அத்தனை பேருக்குமே கண்டிப்பா நானே சோதிப்பேங்க, உங்களை சோதிக்காமல விடமாட்டேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுதான் லாஜிக். நீ கவலைப்படாதப்பா, உன் வாழ்க்கையில கவலையே வராதுன்னு வைங்க, அப்புறம் ஏதாவது ஒரு கவலை வந்து அவனால தாங்க முடியாது. அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்துருக்கான்னா, கவலை வரும், துன்பம் வரத்தான் செய்யும், நீ தான் பொறுத்துக்கணும் அப்படின்னா, ஓஹோ வரத்தான் செய்யும் நம்ம பொறுத்துக்கோன்னு போயிடுவான். அதுக்கே அல்லாஹ் என்ன சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷையின், எதையாவது வைத்து நான் உங்களை சோதிக்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பா சோதிப்பேன். எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த சோதனை வரலாம், ஒரே மாதிரி வரும் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. எதை வைத்தும் நான் உங்களை சோதிப்பேன். பி ஹவுஃபின் மினல் ஹவுஃபி, அது பயமாகவும் இருக்கலாம், அச்சம், பதட்டம், படபடப்பு, பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவே மனசு தாங்க முடியாது இருக்குதே அதுவும் இருக்கலாம். வல் ஜூ, பசி வறுமையாகவும் இருக்கலாம். ஓ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர் சேதங்கள், உயிர் இழப்புகள், பொருளாதார நட்டங்கள், விளைச்சல்கள்ல ஏற்படுகிற மிகப்பெரிய அடி, அதுலயும் இருக்கலாம். எதுல வேணாலும் வரலாம். எதில் வரும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது, எதிலும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொருவரும் ஒரு சோதனையை சந்திப்பார்கள் எப்படியும். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயத்தால் சோதிப்பான்னு சொல்றான்ல, பயத்தை கொடுத்தும் சோதிப்பான், பயத்தை எடுத்தும் சோதிப்பான், ரெண்டும் இருக்கு. ஒருத்தனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிற சோதனை வரும், அப்படி பயப்படாத, அவன் தெளிவா இருக்கணும். ஒருத்தன் எதுக்குமே பயப்படாம இருக்கான் பாருங்க, அதுவும் தப்பு. எதுக்குமே பயப்படாம இருக்கிறவன் வந்து நற்காரியம் செய்வானா, பாவம் செய்வான், திருந்தவே மாட்டான், படைச்சவன் மேலே அச்சம் வராது, அதுவும் சோதனை. அசால்ட்டான தைரியம் இருக்கு பாருங்க, அதுவும் சோதனை. எந்த நேரத்தில் அச்சப்படுறான் பாருங்க, அதுவும் சோதனை. அதே மாதிரி பொருளாதாரத்தை நிறைய கொடுக்கறதும் சோதனை, எடுக்கிறதும் சோதனை. ரெண்டையும் சமமாக நம்ம பார்க்கணும். நிறைய எல்லாம் கொட்டிட்டான்னு நினைக்கிறோம், அவனுக்கு தான் தெரியும் அதுல என்ன வழி இருக்கும்னு. அப்ப நம்ம சமுதாயத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில கவலைப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு, படிக்காதவனா இருந்தா நம்ம படிக்கல, என்ன வேலை நமக்கு கிடைக்கும்னு அவனுக்கு கவலை. படிச்சவன் படிச்சது கேட்ட வேலை கிடைக்கலையேன்னு இவனுக்கு கவலை. போற வேலையில நமக்கு கிடைக்கிற சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு பத்தாம இருக்குதுன்னு அவனுக்கு கவலை. அந்த குடும்பம் இயங்குகிற பொழுது 4 பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிறமே அல்லது 2 பசங்களை பெற்றிருக்கிறமே, இவங்களை வளர்த்தி ஆளாக்கி என்ன நடக்க போகுதோ, எப்படி எதிர்கொள்ள போறோமோன்னு இவனுக்கு கவலை. நாட்டில் நடக்கிற நிலைகள்லாம் பார்த்து எப்படி இந்த நாட்டில் நம்ம வாழ போறோம்னு ஒரு கவலை. எல்லா இடங்களிலுமே ஒரு வகையான கவலையில வாழ்றாங்க இல்லையா. கவலை இல்லாத ஒரு வகையான கஷ்டம் இல்லாத நிலை யாருக்குமே இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், இது மாதிரி கட்டங்களை நீங்க எப்படியாவது சந்திப்பீங்க, இதுல மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு. உலகத்துல ஏதோ ஒரு 40-50 வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். என்ன பரிசு? வபஷ்ஷிரி சாபிரீன். அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு பொறுத்துக்கிறான் பாருங்க, சகிச்சுக்கிறான் பாருங்க, எதிர்கொள்றான் பாருங்க, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க, அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். அல்லாஹ் நமக்கு 2 வகையான நிலையை ஏற்படுத்தினான். உலகத்துல எல்லா பிரச்சனைகளும் நம்ம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்னு நினைத்தால் இந்த உலக வாழ்க்கை இயங்கும். நமக்கு தற்கொலைங்கிற நிலைக்கெல்லாம் போக மாட்டான். இன்னொன்னு, சகிச்சுக்கிட்டான்ல, ஒருத்தனுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கல தானே, நம்மளும் கடை வச்சோம், இன்னொருத்தனும் கடை வச்சான், அவன் நல்லா கொட்டோன்னு கொட்டுது, நமக்கு கிடைக்கல, இருக்கிறதுலாம் அத்துக்கிட்டு போற மாதிரி நஷ்டமாயிருச்சுன்னு வைங்க, அதை பார்த்து நம்ம பொறுத்துக்கிறோம்ல, அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல. அல்லாஹ் சொர்க்கத்துல நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறான். பொறுத்து கொள்வதால் உலகத்திலேயே என்ன பண்றான், இறைவன் தன் புறத்திலிருந்து அருளையும் அன்பையும் வழங்கி இன்னும் நிம்மதியா வாழ வைக்கிறான். உலகத்துல நிம்மதியும் மறுமையில சொர்க்கமும் பெற்று தருகிற ஒரு அடிப்படையான மருந்து தான் சோதனைகள் நம்ம எதிர்கொள்ளணும், சகிச்சுக்கணும். எதை சந்திச்சாலும் பரவாயில்ல, துவண்டு போயிடக்கூடாது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய அடுத்த அம்சமாக சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எந்த நேரத்திலையுமே சங்கடப்பட்டு முடங்கி போக மாட்டார்கள். இதா அசாபத்துகு முசீபா, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அவர்களை ஒரு துன்பம் வந்து பிடிக்கிற பொழுது காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னால் இல்லாஹி, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் தான் எங்களை படைச்சான், இந்த துன்பம் அவன் தான் கொடுத்திருக்கிறான் சோதிக்கிறதுக்காக, செல்வம் அவன் தான் கொடுத்திருக்கிறான் சோதிக்கிறதுக்காக, குழந்தை அவன் தான் கொடுத்திருக்கிறான், குழந்தை கொடுக்காம அவன் தான் கொடுக்காம வச்சிருக்கிறான்,
அனைத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள்னு ஒரே வார்த்தையில பிடிச்சுக்குவாங்க. இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்கள். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. பொறுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவன் பக்கம் போகும்போது சொர்க்கத்துக்கு போறோம், வெறுத்துட்டோம்னு சொன்னா அவன் பக்கம் போகும்போது நரகத்துக்கு போயிடுவோம். அதனால நம்ம பொறுத்துக்குவோம்னு சொல்வார்களே, இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதற்கான துன்பங்களிலிருந்து இவனை தாங்கிக் கொள்கிற இடிதாங்கியாக இருக்கிறது என்ன? இன்னா லில்லாஹி தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க அலைஹிம், இவர்களுக்குத்தான் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இறைவனுடைய அருளே கிடைக்கும், இறைவனுடைய அன்பும் கிடைக்கும். பொறுத்துக்கிட்டானே, கொடுத்த சோதனையில தோண்டு போகாம இருக்கானே, மனம் தளராம இருக்கிறானே, ரைட், இவனுக்கு தான் அள்ளி கொடுக்கணும். அல்லாஹ் கொடுப்பான். அப்புறம் இவனைத்தான் நம்ம இணைச்சு வைக்கணும், இவனுக்கு சொர்க்கத்தை தயாரிச்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அன்பையும் அருளையும் வழங்குகிறான். உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், சருகாமல் இருப்பவர்கள், மனம் தளராமல் வழி தவறாமல் இருப்பவர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே நம்ம சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டு நிப்பாட்டிராம, மனிதனுடைய மனநிலையை இறைவன் நன்கு உணர்ந்தவன், அவன் தானே படைச்சான். அப்ப மனிதனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே என்ன செய்யறான்? குர்ஆன்ல நிறைய நபிமார்களுடைய, நல்லடியார்களுடைய, அழிக்கப்பட்ட பாவிகளுடைய வரலாறை எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். எதுக்கு சொல்றான்? லக்கது கான ஃபீ கஸஸிஹிம், இந்த முந்தி சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் நல்லடியார்களுடைய வரலாறுகள் எல்லாம், வாழ்க்கையில எல்லாம் இப்ரத்துன் லி உலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ். இது எந்த சூறாவில் சொல்றான்? 12வது அத்தியாயம், யூசுஃப்ங்கிற அத்தியாயம் இருக்குல்ல, அந்த அத்தியாயத்துடைய கடைசியில தான் சொல்லுவான். முதல்ல சொல்றதுலாம் கதையா இருக்கும், உண்மை கதை வரலாறு இருக்குல்ல. நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, கதைனா பொய், வரலாறுனா உண்மைங்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்க எழுதி வச்சிருக்கிற பாதி வரலாறு கற்பனை கதைகள் தான். சரிங்களா? கதையில 2 வகை இருக்குது. கற்பனை கதைனா பொய், வெறும் கதைன்னா அது உண்மை நடந்திருக்கு. சரியா? அதான் அர்த்தம். இப்ப மாத்தி விட்டாங்க. சரி, அல்லாஹ் உண்மை வரலாறு என்ன செய்யறான்? அழகான வரலாறை ஒன்ன சொல்லிட்டு, நான் ஏன் ஒருத்தருடைய வரலாறை இவ்வளவு விளக்கி சொல்லியிருக்கேன் தெரியுமா? முந்தி சென்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அறிவுடைய மக்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன்டான். நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருவது, சோதனைகள் என்ன வந்தாலும் நீ சகித்துக்கொள் என்று சொல்வதோடு நிறுத்தி விடாமல், உலகத்திலேயே நாமெல்லாம் சர்வ சாதாரணமான நிலையில தான் சோதிக்கப்படுறோம். நாம படுற கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. பலரையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம படுகிற துன்பங்கள்லாம் கால் தூசின்னு கூட சொல்ல முடியாது என்று சொல்ற அளவுல மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளானவர்களின் வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒவ்வொரு இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான எண்ணிலடங்காத படிப்பினைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல கொள்கைக்காக வேண்டிய பலதரப்பட்ட சிரமங்களுக்கு ஆளான ஒரு தூதர்னு சொல்றதா இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலேயே பலதரப்பட்ட சோதனைகளுக்கு ஆளான ஒரு தூதர்னு சொல்றதா இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில பண்புகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாடம், மூசா நபியினுடைய சில பண்புகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாடம், இப்ராஹிம் நபியினுடைய சில பண்புகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாடம், அனைத்து நபிமார்களுடைய பண்புகள் நமக்கு பாடம். சரிங்களா? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிற பொழுது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், முஹம்மதே உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வரலாறை நான் சொல்றேன். பிமா அவுஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுலயே சில வரலாறையை நான் சொல்றேன். ஏனென்றால் இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின், அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? நான் சொல்லி தானே தெரியும், நானே சொல்றேன் அப்படின்னு இறைவன் தொடங்குறான். என்ன சொல்றான்? அந்த வரலாறை எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம்? நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கிறோம். சுருக்கமா சொல்லிக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது அவங்க தந்தை யாக்கூப்ட போய் சொன்னாங்க, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு கட்டுப்படுவது போல, நான் சொல்வதை கேட்பது போல, சரிதான சிறந்த சிரமணியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் சிரமணியறது இருக்கு. சரிங்களா? யூசுப் நபி சொன்னால் கீழ்ப்படிந்து நடப்பது போல, கட்டுப்படுவது போல நான் ஒரு கனவு கண்டேன்
அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட யூசுப் நபி சொல்லிட்டாங்க. நபி ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையில, சின்ன பிள்ளையில. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பதான் ஒரு செய்தியை தொடங்குறாங்க. அதுதான் யூசுப் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்திருக்கிற பெரிய அடி, பேர் இடி. என்ன? யாக்கூப் நபி அப்ப சொல்றாரு, யா புனைய, என் மகனே, பாசத்திற்குரியவனே, லா தக்சுஸ் அன் ருயாக்க, நீ கண்ட கனவை பத்தி, அலா இஹ்வதிக்க, உன் சகோதரர்களை சொல்லிடாத, ஃபயக்கீதுலக கைதா, உனக்கு எதிராக பயங்கரமான ஒரு சூழ்ச்சி பண்ணிடுவாங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு வச்சுட்டாரு. எல்லாம் பெரிய ஆட்கள். யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவர் சந்திக்கிற முதல் சோதனை என்ன? உன்னை சுத்தி இருக்கிறாங்களே சகோதரர்கள், உன்னை தோளோடு தோல், மாரோடு மாறு வைத்து வளர்ப்பார்கள், நினைக்காத, கொண்டு போடுவாங்க. இதான் முதல் சோதனை. என்னடா கொலகாரர்களுக்கு மத்தியில் நம்ம ஆட்டிக்கிட்டோமே. இந்த நிலைக்கு மாட்டிக்கொண்ட யூசுப் நபி அவர்கள் கவலைப்பட்டு முடங்கல இல்லை, தைரியமா தான் இருந்தாரு. இந்த கனவை பட்டு சொல்லிடாத அப்படின்னு சொல்லல, அமைதியா வச்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த இயற்கையாக அல்லாஹ்வுடைய நியதியின்படி சில நிலைகள் மாறுது. யூசுப் அவர்களை கூட்டிட்டு போய் ஆளை கொலை பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல சகோதரர்கள் என்ன ஐடியா பண்ணிட்டாங்க, நம்ம தகப்பனார் யூசுப் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு, அவருடைய சகோதரர் மேலே அக்கறையா இருக்காரு, நம்ம மேல அக்கறை இல்லாம இருக்கிற மாதிரி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த யூசுப்பை கொன்னுட்டார். அப்புறம் என்ன செய்வாரு? அவருக்கு நாம விட்டா ஆள் இல்ல, நம்மளை விட்டா நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பார் நினைத்து கொண்டு அவரை கூட்டிட்டு போய் காலி பண்ணிடணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு மசூரா கூடுறாங்க, கொலை பண்ணிடலாம். அதுல ஒரு ஆள் சொல்றார், கொலையெல்லாம் பண்ண வேணாம், ஒரு பால் கிணத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவோம், என்னமோ ஆகட்டும், எவனோ தூக்கிட்டு போட்டோம், எதுக்கு சாவடிக்க, இப்படின்னு ஒரு ஆள் கொஞ்சம் இறக்கப்பட்டு சொல்லிட்டார். அந்த நேரத்தில் இவர்கள் சமாதானப்படுத்தி யாக்கூப் நபிட்ட போய் பேசி அவரை கொஞ்ச நாள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு அனுப்பிட வேண்டியதானே, நாங்க பத்திரமா பார்த்துக்கோமேன்னு சொல்லி லாபகமா கேட்டு, இவங்க கூட்டிட்டு போனா கொண்டு போடுவாங்கன்னு யாக்கூப் நபிக்கு தெரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டா நீங்க கூட்டிட்டு போய் கொண்டு போடுவீங்கன்னு நீங்க முதல்ல 11 பேரும் வாப்பாவதான் கொண்டு போடுவாங்க. இவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஹிக்குமத்தா, நீங்க நல்ல பிள்ளைங்க தான், இந்த ஓனா ஏதாவது தூக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு தான் பயமா இருக்குது. இப்ப நம்ம பிள்ளைங்கள்ட்ட வண்டி கேட்டான்னு வைங்க, எனக்கு ஒரு பைக் கொடுங்க ஓட்டணும்பா, 15 வயசு பிள்ளைன்னு வைங்க, நீ என்ன ஓட்டிட்டு போய் சாவறதுக்காடா இப்படி நம்ம கேட்டோன்னு வைங்க, நான் நல்லா ஓட்டுவேன்னு பிடிக்கிட்டு ஓடுவான். நீ நல்லா தான்ப்பா ஓட்டுவ, வண்டியெல்லாம் சூப்பரா தான் நீ ஓட்டுற, நல்லா பேலன்ஸ் பண்ற, அழகா கீர் போடுற, ஸ்டாண்டு போட தெரியுது, நல்லா நிதானமா ஓட்டுற, மேடு பள்ளத்தெல்லாம் பார்த்து ஓட்டுற, ரோடு சரியில்லைல்லப்பா, எங்க குண்டு குழி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, எவனோ தண்ணியை கொண்டு வந்து நம்மளை இடிச்சுட்டு போயிடுறான், நம்ம நல்லா ஓட்டுறோம், எதிரில் வரவும் மோசமா இருக்கானே பண்ணோன்னு பையன் கொஞ்சம் பயப்படுவான். இதான் ஹிக்மத்து. அந்த மாதிரி யாக்கூபுக்கு சொல்றாரு, நீங்க நல்லா தான் கூட்டிட்டு போவீங்க, ஓனா ஏதாவது சாப்பிட்டுருச்சுன்னா அதுக்கும் பதில் சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க யாரு கொல்றது தானே கூட்டு போறாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நடுவில் நிக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு செய்தி தெரியும், கூட்டிட்டு போனா கொன்றுவாங்க. தகப்பனார்ட்ட என்ன விட்டுறாதீங்கன்னு அழுதாரா, கதர்னாரா? எதிர்கொள்ளுவோம், இதுதான் அல்லாஹ் நாடு இருந்தால் என்ன சின்ன வயசுலயே எதிர்கொள்ளுவோன்னு போனாரு. கூட்டிட்டு போனவங்க பாலுங்கணத்துல வீசிட்டு போயிட்டாங்க. கடுமையான கவலையில ஆளானாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்த ஸ்டேஜ் இது. தகப்பனோடு இருந்த ஸ்டேஜ் ஒண்ணு. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த தாய் தகப்பனை இழந்து வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, பெரிய ரணம். அப்படி போய் மாட்டிக்கிட்டார்ல, அங்க யூசுப் நபி ஏதாவது பதறினாரா, மார்க்கத்தை விட்டு ஒதுங்கினாரா, இறை நம்பிக்கையை விட்டு அகண்டாரா? இல்ல. அந்த நேரத்திலேயாவது அவருடைய வாழ்க்கை ஒரு ஹோல்சேல் ஆச்சான்னு பாருங்க. எங்கேயுமே நிரந்தரம் இல்லைங்க அவருக்கு வாழ்க்கை. வாழ்க்கையில சோதனைனா இவர் மாதிரி யாரும் சந்திக்க முடியாதுங்கிற அளவுல நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை. எப்படி கிணத்துல வீசிட்டாங்க. அங்க ஒரு வியாபார கூட்டம் பார்த்துட்டு தண்ணி பிடிக்க வந்த உடனே எல்லாரும் வாங்க, ஹாதா குலாம், இதோ ஒரு சின்ன பையன் கிடக்குறான், தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தூக்கிட்டாங்க. இவருக்கு சந்தோஷம் வரும்ல, நம்மள அரவணைக்கு ஆள் கிடைச்சிருச்சு, சோறு போட ஆள் கிடைச்சிருச்சு, நம்மளை பாதுகாக்க ஆள் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் இருக்கும். தூக்கிட்டு போனவங்க கூட சேர்த்து வச்சுக்கல, அவரை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கி நம்ம கூட வச்சு அப்படியெல்லாம் வைக்கல, நல்ல விலைக்கு வித்துருவோன்னு தான் தூக்கிட்டு போனாங்க. மார்க்கெட்ல வச்சு வித்துட்டாங்க. அங்கேயும் ஒரு நிரந்தரமா இருக்கல. ஒரு மனிதன் விற்பனைக்கு போய் நின்னான்னு வைங்க, அது அதை விட பெரிய சோதனை. நம்மளை கூட்டிட்டு போற எஜமான நம்மளை என்ன அடிக்க போறானா, கொடுமைப்படுத்த போறானா, கொலை செய்ய போறானா, ஒண்ணுமே தெரியாது. அடிமைகள் வாழ்க்கை என்ன கேலி குத்தா போயிடும். அப்ப அந்த மாதிரி சந்தைகள்ல நம்ம மார்க்கெட்ல விலை பேசி விற்கப்படுகிற ஒரு காய்கறி மாதிரி ஆக்கிட்டாங்களே, அந்த நிலைக்கு தான் ஆளானார். ஆனா எதிர்கொண்டார்.
அங்கேயும் நிரந்தரம் இல்லையில, ஒரு எஜமானன் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க கொஞ்ச காலம் வளர்ந்ததான் பாக்கி. ஒரு இளமை பருவத்தை அடைஞ்ச நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், தெளிவான ஞானத்தையும் அந்த இறை சம்பந்தமான ஆன்மீகத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி இறை விசுவாசியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த தொடங்குற நேரத்தில் அந்த வீட்டில் வளர்த்த அந்த பெண்மணி இருக்கா பாருங்க, அவ தப்பு செய்ய முற்படுறான். அதுல லைட்டா ஸ்லிப் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு, நம்ம விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு வெகுண்டு ஓடுறாரு. ஓடுற நேரத்தில் முதுகுப்புறம் ஆடைகள் கிழிக்கப்பட்டாலும் கூட அந்த மன்னர் என்ன பண்றாரு, யார் மேல மிஸ்டேக்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, முன்னாடி ஆடை கிழிக்கப்பட்டிருந்தா இவர் தப்பு செய்ய கூப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம், முயற்சிச்சிருக்காருன்னு அர்த்தம், பலவந்தப்படுத்திருக்காருன்னு அர்த்தம், அந்த அம்மா அப்பாவின்னு அர்த்தம். பின்னாடி ஆடை கிழிக்கப்பட்டிருந்தா இவர் அப்பாவி, அந்த அம்மா தப்பு செஞ்சுன்னு அர்த்தம். பின்னாடி ஆடை கிழிக்கப்பட்டிருக்குது, அப்ப இவர் நிரபராதி தானே, நல்லவர் தானே, உடத்தானே செய்யணும். உடலை ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த அம்மாவுக்கா? யூசுப் நபிக்கு. அவர் என்ன கஷ்டப்பட்டார், அவர் என்ன பார்த்திருப்பாரு, தகப்பனை இழந்தோம், பிறக்கும் போது தகப்பனை இழந்தோம், கொஞ்சம் வளர்ந்தா சகோதரர்களை இழந்தோம், சகோதரர்கள் நம்மை சகமாக வைத்திருக்க வேண்டியவர்கள் கொலகாரனா ஆகிட்டாங்க, வியாபார கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டோம், அங்கேயும் வித்துட்டாங்க, இங்க கொஞ்ச காலம் கழிக்கிறதுக்குள்ள இங்கேயும் நம்மளுக்கு அவப்பள்ளி சுமத்திட்டாங்களே அப்படின்னு ஜெயிலுக்கு போனார்ல. அந்த நேரத்தில் அந்த அம்மா நியாயம் கற்பிக்கிறது, நான் ஆசைப்பட்டது சரிதான் அப்படின்னு அத்தனை பெண்களை வைத்து நியாயம் கற்பிக்கிற பொழுது அத்தனை பெண்களும் கேட்டாங்க, இந்தாப்பா யூசுப் இங்க வா, உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், என்ன பேரு, நீ ஆசைப்படலை, நீ தப்பு செய்யலை அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம், ஊரெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் நீ என்ன செய்யணும், இந்த அம்மா விருப்பத்துக்கு வீட்டில் இருந்துக்க, அப்படி இருந்தா நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன், என்ன செய்ய போற கேட்டாங்க. நீ ஜெயிலுக்கு போனா ரெண்டு நிலை, ஒன்று ஜெயில் வாழ்க்கை, இன்னொன்று உனக்கு அவமானம், தப்பு பண்ணிட்டான் அவமானம், அவமானத்தையும் சுமந்து ஒரு விமர்சனமான வாழ்க்கையையும் சுமந்து ஜெயிலே கிடக்க போறையா, அல்லது உனக்கு நல்ல பேர், சேச்சா யூசுப் நல்ல புள்ள அப்படி நல்ல பேரையும் வாங்கிட்டு ஜாலியா அரண்மனை இருக்க போறியா, என்ன தேர்ந்தெடுக்க போறாங்க போது அவர் அழகா சொன்னார், ரப்பி என் இறைவா, அசிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுவுனனி இலை, இவர்கள் எந்த மானங்கெட்ட காரியத்திற்கு என்னை அழைக்கிறார்களோ அதை விட நான் ஜெயில இருக்கிறது எனக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இறைவா அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டார். அல்லாஹ் சொல்றான், அவர் சிறைச்சாலையில பல ஆண்டுகள் தங்கினார். அப்ப ரசூல்லா அந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, உண்மையிலேயே பொறுமையில இந்த மாதிரி பொறுமையெல்லாம் வரக்கூடாது, நமக்கெல்லாம் அப்படி இல்லை. அது எப்ப சொல்றாங்கன்னு பாருங்க, இவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது ரெண்டு பேர் கனவு கண்டாங்க, அதுக்கு விளக்கத்தை அவர் சொன்னார். அதுல ஒருத்தருடைய கனவு நீ கூடிய விரைவில் விடுதலை பெற்று எஜமானனுக்கு திராட்சை ரசத்தை பிழிந்து குடிப்பாயின்னு சொன்னார்ல, அந்த நிலைக்கு நீ போனால் என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லி வை, இவர் தான் இந்த மார்க்கத்தை சொன்னாரு, ஓரிரை கொள்கையை சொன்னாரு, நல்லபடியில் எங்கள்கிட்ட நடந்துகிட்டாரு, இந்த கனவு கூட அவர் தான் விளக்கம் சொன்னார், நீ என்னை பத்தி நீ சொல்லு அப்படின்றாரு. போனவர் போய் அதை மறந்துட்டாரு. எவ்வளவு காலம்? பல வருஷம். அப்ப இவர் என்ன நினைச்சிருக்கணும், போனானே நம்ம கனவு விளக்கம் கொடுத்து இவ்வளவு சந்தோஷமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி போனான், இந்த போன நன்றி விசுவாசத்துக்கு நமக்கு நன்றியா நடந்துக்கிட்டானா, போன மறு நிமிஷம் அரசரை கூப்பிட்டு வந்திருக்கணும். இவன் இந்த சாதாரண ஆளுகள், இங்க இவரு இறைவனின் தூதர், கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் இப்படி கூப்பிட்டு வந்திருக்கணும். போனவன் மாதிரி இருக்கலாம், வரவே இல்லையே, வருவானா வரமாட்டானா, பல ஆண்டுகள் கழியுது. அப்பதான் அந்த மன்னர் ஒரு கனவு காணுகிறாரு. என்ன கனவு? 7 கொளுத்த மாடுகளை 7 மெலிஞ்ச மாடு சாப்பிடுது, மாடு சாப்பிடுது, சரியா? அப்ப இந்த மாதிரி கனவு கண்டவுடனே வித்தியாசமா இருக்குதுன்னு கேட்கிறாரு, யாருக்கும் விளக்கம் சொல்ல தெரியல. அப்பதான் மேப்படியாருக்கு ஞாபகம் வந்திருக்குது. சில நேரத்துல இந்த செருப்பு பிஞ்ச உடனே அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு திச்சமே ஞாபகம் வந்துடும், சரியா? அது மாதிரி அவர் ஒரு கனவு கூட விளக்கம் கொடுத்தாரு, சொன்னதால நானே இங்க வந்தேன்னு ஞாபகப்படுத்திட்டாரு. அப்போ உடனே அந்த மன்னர் சொல்றாரு, கூட்டிட்டு வா யூசுஃபை, கூட்டிட்டு வா, அவருக்கு விடுதலை கொடுத்துருவோம், நமக்கு இந்த கனவுக்கு விளக்கம் தேவைன்ட்டாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது அப்ப யூசுப் நபி கேட்டாங்க, எனக்கு விடுதலைங்கிறீங்களே, என்ன விடுதலை? கருணை மனுவா, பிச்சையா, அல்லது நிரபராதிங்கிற விடுதலையா? பிச்சை. ரொம்ப நாளா இருந்துட்டீங்க, மன்னருக்கு இப்ப உங்களை அவசரம் தேவைப்படுது, வெளியே வந்துருங்கிற பிச்சை. அது முடியாது, அப்படியெல்லாம் நான் தேவை கிடையாது, எனக்கு நான் நிரபராதின்னு பேர் வரணும், அப்பதான் வருவேன், வரமாட்டேன்டாரு. இந்த சம்பவத்தை ரசூலா சொல்லி, ஆனா யூசுப் ரொம்ப பொறுத்துக்கிட்டாரு. யூசுஃபுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால்
அஜப்து தாய இப்ப வந்துடுறப்பா அப்படின்னு வெளியே வந்திருப்பேன். நம்ம அவ்வளோலாம் பொறுக்க முடியாது. எவ்வளவு காலம் பொறுத்திருக்காரு அவரு. அதையும் தாங்கிட்டாருன்னா மன்னர் பார்த்தார். அப்படியா, சரி அவருடைய பஞ்சாயத்தை இப்பவா விசாரிப்போமே அப்ப எடுக்கிறாங்க. பல ஆண்டுகள் கழிச்சு சரி அந்த பிரச்சனையை தான் என்னன்னு விசாரிப்போமே விசாரணை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நீங்க அவரை கூப்பிட்டுக்கோங்க, ஆனா ராவல்துகு அன் நஃப்சி, நான் தான் ஆசைப்பட்டேன், அவரு அப்படி பண்ணல அப்படின்னு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு அவரு மீண்டும் ஜெயிலுக்கெல்லாம் போகல, வெளியே வந்துடுறாருல. வெளியே வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, இங்க பாருங்க மக்களே, நான் குற்றம் மற்றவன் நிரபராதி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே என்ன மலக்குன்னு நீங்க நினைச்சிடாதீங்க, நான் தெளிவா சொல்றேன். இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் பாவத்தை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். வமாவு பர்ரியு நஃப்ஸி, ஏன் உள்ள சுத்தம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைச்சா சரிகிருவான், ஆனால் இல்லாம ரஹீம் ரப்பி, என் இறைவன் என்னை காப்பாத்தினான், அதனால் அந்த தப்பை நான் செய்யல. ஏன் தப்ப செய்யல? அல்லாவே எனக்கு ரஹமத்து பொருந்தி கருணை காட்டி காப்பாத்தினதுனால தான். ஒரு தப்பு செஞ்சு சமுதாயத்தில் மாட்டிக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் நிறைய சான்ஸ் கொடுத்துருப்பான்னு அர்த்தம். அதுல எல்லாம் அவன் தப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். மக்கள் இருந்து தன்னை காப்பாத்திருக்கான்னு அர்த்தம். ஒரு இடத்துல மாட்டிக்கிறான்னு என்னது, இவன் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான்னு அர்த்தம். இவ்வளவு சான்ஸ் கொடுத்தோம்ல, உஷாரா இருக்க கூடாது, மாட்டிக்கிட்டிய, இதான் அர்த்தம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சான்ஸ் கொடுக்குறான், கவனமாரு, உஷாராயிட்டாரு, அது சொல்றாரு அவரு. இதை சொன்னா மக்கள் நம்மளை தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் தேவை கிடையாது, என் இறைவனுக்கு தான் நான் அஞ்சின வேண்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு ஆட்சி பொறுப்புல ஒரு முக்கியமான பதவியை கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இதுதான் அவர் கடைசி கட்டத்தை அடைகிற நேரம். எங்கேயுமே ஸ்டாண்டர்டா இல்லையில, தகப்பனார்ட்ட இல்ல, அது ஒரு சோதனை, சகோதரர்கள்ட்ட இல்ல, அது ஒரு சோதனை, பாலுங்கணத்துல இல்ல, அது ஒரு சோதனை, வியாபார கூட்டத்து கையிலையும் நிக்கல, அங்க ஒரு சோதனை, எஜமான கண்ட்ரோல்லையும் இல்ல, அங்க ஒரு சோதனை, ஜெயிலையும் சில ஆண்டுகளோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அரசாட்சிக்கு வராரு. இந்த அரச சபைக்கு வந்த பிறகு ஒரு கட்டத்தில் அந்த சகோதரர்களை எல்லாம் சந்திக்கிறார். அந்த சகோதரர்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்றாரு, இது நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த 11 சகோதரர்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், நீங்கள் யூசுஃபுக்கு என்னென்ன செய்தீர்கள் ஞாபகம் இருக்கா அப்படி ஞாபகப்படுத்துறாரு. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, யூசுஃபுங்கிற பேரை சொல்லி என்னவெல்லாம் செஞ்சீங்கன்னு ஒருத்தர் கேட்கறதா இருந்தா அது யூசுஃபா தானே இருக்க முடியும். அந்த யூசுஃப், நீ யூசுஃபா அப்படி கேட்கறாங்க. ஆமாம். இவர் யார் தெரியுமா? அவருடைய சகோதரர். அந்த 11 பேருக்கு வந்தாங்கல்ல, அந்த சகோதரரை கூட்டிட்டு தான் வந்தாங்க. அவரை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா? என் சகோதரர், நான் தான் உங்கள் சகோதரர் யூசுப். எனக்கு எவ்வளவு பண்ணீங்க மறந்துட்டீங்களா? ஆனால் அல்லாஹ் நீங்க என்ன எங்களை துன்புறுத்தினாலும் கைவிட்டுட்டானா? எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான் பாத்தீங்களா? இப்படி கேட்கிறாரு. உடனே சகோதரர்கள்லாம், நாங்கள் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறோம், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அழகா சொன்னார், நான் ஏன் உங்களை தண்டிக்க போறேன், யாரையும் தண்டிக்க மாட்டேன், அத்தனை பேரை நான் மன்னிச்சுட்டேன்டார். சகிப்புத்தன்மை பாருங்க. துரோகிகளா சின்ன பிள்ளையில இந்த கிணத்துல தள்ளிட்டு என்னடா மன்னிப்புன்னு கேட்டாரா? அதை எதிர்கொண்டுட்டு பரவாயில்ல, அத்தனை பேர் நான் மன்னிக்கிறேன், யாரையும் பழி வாங்குறது என்கிட்ட கிடையாது அப்படின்னு அதை ஜீரணித்து கொண்டு அவர் என்ன வார்த்தை கடைசியா சொன்னாரு, ஒரு மனிதன் சோதனைக்கு ஆளாக்கப்படும் பொழுதெல்லாம் சகித்துக் கொள்வானையானால் எங்க வந்து நிற்பான்? உயர்ந்த இடத்துல வந்து நிற்பான். சோதனைக்கு ஆளாக்கப்படும் சகிச்சு கொண்டு பொறுமையா இருக்கிறதுல தான் இந்த உலகத்துல உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மறுமையில இங்க சொர்க்கத்துக்கு போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கவாசி என்று உத்தரவாதம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலேயே ஒட்டுமொத்த உலகத்திலேயே இரையச்சம் உள்ளவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூசுஃபு இப்னு நபி இல்லாஹி வப்னு நபி இல்லாஹி வப்னு ஹலீலில்லா, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இப்ராஹிமுடைய மகனான அல்லாஹ்வின் நபியாகிய இஸ்ஹாக் இருக்காரே அவருடைய மகனான அல்லாஹ்வின் நபியாக யாக்கூப் இருக்காரே அவருக்கு பிறந்த யூசுப் இருக்காரே அவர்தான் உலகத்தில் மிக தெளிவான இறையச்சவான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வே சொல்லி கொடுத்த சர்டிபிகேட் அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை அப்ப இறையச்சவாதிங்கிற சர்டிபிகேட் பெற்றவர் சொர்க்கவாசி தானே. அந்த சொர்க்கத்திற்கு உரியவராக மாறியது மட்டுமல்லாமல் உலகத்தின் ஆட்சியாளர்களில் ஒருவராக அவர் மாறுவதற்கு காரணமே
சிறு வயதில் சந்தித்த எல்லாம் கஷ்டம்தாங்க. அவர் மாதிரி உலகத்துல ஒருத்தன் காட்டுங்க பாப்பான், நான் அதே மாதிரி கஷ்டப்பட்டேன், அதே மாதிரி சிரமத்துக்கு ஆளான ஒரு ஆளு இல்ல. நாமெல்லாம் அதை விட ஒப்பிட்டு பார்த்தால் ரொம்ப ரொம்ப கம்மியான முறையில தான் சங்கடத்திற்கும் சிரமங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாயிருக்கும். அப்ப இதையெல்லாம் நாம சர்வசாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் எதிர்கொண்டால் நாம் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் வெகுமதியையும் உயர்ந்த வாழ்க்கையையும் சிறந்த ஒரு நிலையையும் அடையலாம். மறுமையிலும் நாம் சகித்துக் கொண்டதற்காக சூனம் என்கிற பூஞ்சோலையில் பிரவேசிக்கலாம். அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் நோன்புகளை அல்லாஹ்வுடைய அருளால நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஷவ்வாலுடைய மாசத்துல இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான், யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சு சும்மத்துபாகு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வால்ல ஒரு 6 நோன்பு வைக்கிறார்களோ பக்க அன்னமா சாம தஹர குல்லஹு, அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த கூலியை அடைந்து விடுவார் அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஷவ்வால்ல வைக்க வேண்டிய 6 சுன்னத்தான நோன்புகளை நாம ஏதோ ஒரு 6 நாள் தொடர்ச்சியா வைக்கணும்னு சட்டம் இல்லை. அதுவும் ரமலான் முடிஞ்ச உடனே வைக்கணுங்கிற சட்டமும் இல்லை. ஒரு நாள், அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு நாள், இப்படியாவது கணக்கு வச்சு 6 நாட்கள் இந்த மாசத்துல நம்ம நோன்பு வச்சோம்னா ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த ஒரு சிறப்பை அடையலாம். ஒரு நாளில் நாம் வைக்கிற நோன்பு 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற ஒரு பாக்கியம் பெற்றதாக இருப்பதை கவனத்தில் கொண்டு இந்த ரமலானில் எவ்வளவு விறுவிறுப்போடு செய்தோமோ இந்த சுன்னத்தான நோன்புகளையும் அதே வீரியத்தோடு கடைபிடித்து இறைவனிடத்திலே மன்னிப்பையும் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.